Hi, this is Nitya. Welcome to Cuisine. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Ugadi ஸ்பெஷல் Ugadi Pachadi. நம்ம ஏன் Ugadi செலிப்ரேட் பண்றோம் நிறைய பேர் காரணமே தெரியாதுங்க. நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி, சோகம், கோபம், வெறுப்பு, பயம், ஆச்சரியம் இதெல்லாம் கலந்தது தான் வாழ்க்கை. அதே மாதிரி தாங்க இந்த Ugadi பச்சடியும் அறுசுவை சேர்ந்தது. இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு இதெல்லாம் சேர்ந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையும். சரி வாங்க இந்த Ugadi பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான புளியாம்பழம் எடுத்துக்கோங்க. இது இந்த சீசனில் மட்டும்தாங்க கிடைக்கும். இதோடைய ஓடை நீங்கள் லைட்டாக உடச்சிங்கனாலே உடஞ்சிடும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ மேலே இருக்கிற ஓடை அதை உள்ளே இருக்கிற நாரையும் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பழத்தை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான புளியம்பழத்தில் டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. கலர் தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் சாப்பிட்றதுக்குள்ள ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, நம்ம வாழ்க்கையில் 6 விதமான உணர்ச்சிகள் இருக்குன்ட்டு, அதாவது மகிழ்ச்சி, வெறுப்பு, பயம்ன்ட்டு. இந்த மாதிரி புளிக்கான ஒரு உணர்வு தான் வெறுப்பு. இப்போ எல்லா புளியும் உரிச்சாச்சு. இப்போ வேறு ஒரு பவுலில் உரிச்ச புளியை போட்டுக்கோங்க. இந்த புளியெல்லாம் ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. உங்கள் விரலால் சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பழுத்த பழம் தான் கீழே விழும், கண்டிப்பாக டஸ்டெல்லாம் இருக்கும், மண்ணெல்லாம். அதனால் நல்லா வாஷ் பண்ணிங்கன்னா தான் போகும். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. அப்போ தான் புளி நல்லா ஜூஸ் வரும் உங்களுக்கு. அடுத்து நம்ம காரத்துக்கு மிளகு இடிச்சுக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடிச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் காரசாரமாக. இது ஒன்றும் பதிமாக இடிச்சு எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து மிளகாத்தூள் இல்லைன்னா பச்சை மிளகாய் போடுவாங்க. அது பாரம்பரியமான இந்த Ugadi பச்சடிக்கு கண்டிப்பாக போடக்கூடாதுங்க. மிளகு போட்டால் தான் நல்லது. அதே மாதிரி இந்த மிளகு, அதாவது காரத்துக்கான ஒரு உணர்வு தான் கோபம். அடுத்து இந்த பச்சடிக்கு தேவையானது மாம்பிஞ்சு. இது நல்லா துவர்ப்பாக இருக்கணுங்க. நீங்கள் பெரிய மாங்காய் போட்டிங்கன்னா அந்த ருசி இருக்காது. இந்த மாதிரி பிஞ்சு மாங்காவாக இருக்கணும். அதுவும் இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு. இந்த மாம்பிஞ்சியோடைய துவர்ப்பு உங்களுக்கு சாப்பிடக்குள்ளே நல்லாவே தெரியுங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த துவர்ப்புக்கான ஒரு உணர்வு தான் ஆச்சரியம். அவ்வளோதாங்க, மாங்காவும் பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச புளியை நல்லா கரைச்சிக்கலாம். நீங்கள் கையால் கரைங்க, அப்போ தான் அந்த பல்பெல்லாம் வெளியில் வரும். இப்போ நல்லா கரைச்சாச்சுங்க. வேறு ஒரு பவுலில் நம்ம வடிகட்டிக்கலாம் புளியை. பாருங்கள், இந்த டஸ்ட்டு பல்ப் எல்லாமே நின்றுடுச்சு. இது கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். அடுத்து நம்ம இனிப்புக்காக வெல்லம் சேர்த்துக்கலாம். இனிப்புக்கான ஒரு உணர்ச்சி தான் மகிழ்ச்சி. நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்த மிளகுத்தூளை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்புனா என்ன? உவர்ப்பு. அதுக்கான உணர்ச்சி தான் பயம். இப்போ வெல்லம் நல்லா கரையிட்டோம், நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வேப்பம்பூ சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. கசப்புனா என்ன? கார்ப்பு. அதுக்கான ஒரு உணர்ச்சி தான் கோபம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, Ugadi பச்சடி ரெடி. நம்ம வாழ்க்கையில் எப்படி 6 விதமான உணர்ச்சிகள் இருக்கோ அதே மாதிரி தாங்க சாப்பாட்டு விஷயத்துலையும் 6 சுவைன்னு சொல்லுவாங்க. இது அத்தனையுமே இதில் இருக்குது. வேப்பம்பூவாகட்டும், புளியம்பழமாக இருக்கட்டும், மாம்பிஞ்சாகட்டும், இந்த சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த Ugadi பச்சடியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த Ugadi பச்சடியை கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எல்லோருக்கும் இனிய Ugadi நல்வாழ்த்துக்கள்.